அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப எளிமையாக சட்டுன்னு பார்த்துலாங்களா? கடாயில் எண்ணெய் விட்டாச்சுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு சிறு துளியளவு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேங்க. அதன் கூட காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டளவு இஞ்சி, கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இப்போ தான் நம்ம தீக்ஷா கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி சட்னி அரைக்க தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை சேர்த்துடலாங்க. உங்களுக்கு புதினா வேணால் புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொத்தமல்லி சேர்க்குறேன் அப்படிங்கிறதுனால இது கொத்தமல்லி சட்னி. இதே புதினா சேர்த்துருக்கோம் அப்படின்னா புதினா சட்னிங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது 3துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சோம் அப்படின்னா அதுதாங்க கதம்ப சட்னி. வதக்கியாச்சுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் துவையலாக பயன்படுத்திக்கலாங்க. தயிர் சாதத்துக்கு, எலுமிச்சை சாதத்துக்கெலாம் நல்லாவே இருக்கும். அரைச்சாச்சிங்க. சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டலாங்களா? அவ்வளவுதாங்க. ரொம்ப எளிமையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. தோசை ஊற்றி எடுத்துடலாங்களா? அவ்வளவுதாங்க. தோசை ரெடி ஆகிடுச்சு, சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியதாங்க. நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி சட்னி சுவையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.